Hi friends, welcome to Mariska web channel. இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து கேன்வாஸ் பேப்பர் வந்து 2 இது எடுத்துக்கிறேன். அது வந்து ஸ்லீவோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி 2 இதை இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கேன்வாஸ் எடுத்து அதில் 1 இன்ச் மேலேயும் 1 இன்ச் கீழேயும் முக்கோண வாக்கில் அதை வந்து வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வளைவாக கட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் கிடைக்கும். ஆஃப் சர்க்கிளை நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரில் மேலே வச்சு அதில் வந்து நடு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கணும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா விட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த ஆஃப் சர்க்கிளை வச்சு ஸ்கேலப் வரைய போகிறோம். இப்படி வரையும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கேலப் நீட்டாக அழகாக கிடைக்கும். ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு வரையும் போது அந்த ஸ்கேலப்போட வளைவு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். 1/2 இன்ச் வரைஞ்சிக்கலாம். இதேமாரி 2 கேன்வாஸ் பேப்பர்லேயும் இதேமாரி இந்த கேன்வாஸ் சின்னதாக ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம்ல அதே மாதிரியே வச்சு 2 கேன்வாஸ் பேப்பர்லேயும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதை லைனிங் கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதை நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மேல் பக்கம் வந்து ஸ்லீவோட நல்ல பக்கமும் அது மேலே லைனிங் கிளாத்தும் வச்சு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போட்டுக்கணும். அப்போ தான் அந்த வளைவு வந்து நம்மளுக்கு நீட்டாக அழகாக விழும். விழுந்த இது ஃபுல்லாக 2 ஸ்லீவும் இதேமாரி தைச்சிக்கலாம். தைச்ச பிறகு அதை வந்து வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி நடுவில் வந்து சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். சென்டரில் கட் பண்ணும் போது தான் அதை திருப்பி எடுக்கும் போது அந்த வளைவு வந்து நம்மளுக்கு நீட்டாக அழகாக விழும். இப்போ வந்து மாற்றி எடுத்தாச்சு. இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாம்பாம் ரெடி பண்ணி அது 2க்கும் வளைவுக்கும் நடுவில் அந்த பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம 2க்கும் நடுவில் பாம்பாம் வச்சுக்கலாம். நான் வந்து எந்த டிசைன் கொடுக்குறோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் பாம்பாம் எடுத்துக்கிறேன். ஒன்று ஆஷ் கலரும் ஒன்று ரெட் கலரும் மாறி மாறி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே வச்சு அந்த பாம்பாம்க்கு மேலே ஒரு தையல் நீளமாக ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போடும்போது அந்த பாம்பாம் நகண்டு போகாமல் தையல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். இதேமாதிரி இன்னொரு ஸ்லீவும் தைச்சிக்கலாம். இப்போ ஸ்கேலப் டிசைன் அழகான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.